வணக்கம். ஏஜே மேக்ஸ் பயிற்சி 5.1ல் 5th டிவிஷனில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். -9, -2, -8, -4, 2, 2, 1, -3 என்ற புள்ளிக்கு நாற்கரத்தின் பரப்பு காண்க. இந்த புள்ளியை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கான்னு ஒருத்தருக்கு செக் பண்ணிக்கணும். இப்போ இது கரெக்டாக நம்ம அப்படியே எடுத்து செஞ்சோன்னா சில நேரங்களில் நமக்கு நாற்கரத்தின் பரப்பு மைனஸில் கிடைக்கும். மைனஸில் கிடைச்சிச்சுன்னா அது நமக்கு ராங் தான் இல்லையா? நாற்கரத்தின் பரப்பு நிச்சயமாக மைனஸில் இருக்க சான்ஸ் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கிராஃப் மூலம் இந்த பாயிண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணிக்க தெரிஞ்சுக்கிடுவோம் எப்படி இருக்குன்னு. இப்போ எக்ஸ் அச்சு ஒய் அச்சு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸு இங்கே ஒய் இருக்கும், ஒய் டேஷ் எக்ஸ் டேஷ் நமக்கு தெரியும். அதை சிம்பிளாக செஞ்சுக்க வேண்டியதுதான். பாயிண்ட்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். இப்போ -9, -2 ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அப்போ -9 இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோமா? -2 இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ -9, -2 ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டோம். செகண்ட் பாயிண்ட்டு -8, -4 இல்லையா? -8 இதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இங்கே 4ங்கும் போது கொஞ்சம் கீழே இறக்கிட்டு வந்துடுவோம். -8, -4 செகண்ட் பாயிண்ட் எழுதிட்டோம். அப்புறம் 2, 2 இது ப்ளஸில் தான் இருக்கும். இங்கே வந்துடுவோம். 2, 2 இங்கே இருக்குது. அடுத்து 1, -3 -3 இங்கே தான் இருக்க போகுது. அதனால் 1, -3 இங்கே எழுதிக்கலாமா? சும்மா நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் செய்கிறோம், அக்யூரேட்டாக செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ எப்போவுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே வச்சுக்கோங்க. அப்போ இங்கே இருக்காங்க. எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கிளாக் இப்படி போகுமா? அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் தான் போகணும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் பாயிண்ட்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுனா செகண்ட் பாயிண்ட்டு -8, -4 கரெக்டாக தான் இருக்குது. தேர்ட் பாயிண்ட்டை பாருங்கள். தேர்ட் பாயிண்ட் என்ன வந்துருச்சு? 1, -3. அப்போ இங்கே ஃபோர்த்து பாயிண்ட் தான் யார்? 2, 2 ஒரு சின்ன சேஞ்சு நமக்கு தேவைப்படுது. இப்போ புதுசாக பாயிண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்குவோமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? -9, -2 செகண்ட் பாயிண்ட் -8, -4 தேர்ட் பாயிண்ட் சேஞ்ச் ஆகுது 1, -3 ஃபோர்த் பாயிண்ட் 2, 2 அரேஞ்ச் பண்ணிவிட்டு நேம் கொடுத்துருங்க. x1, y1, x2 பென்சிலில் கொடுத்தா கூட போதும். ஏன்னா எப்போவுமே இருந்தால் சேஃப்டி தான். இதில் உள்ள எல்லா சம்முக்குமே பாயிண்ட்ஸ்க்கு நேம் கொடுக்குறது நல்லது. x3, y3, x4, y4 ஓகேயா? இப்போ நம்ம கையில் யார் இருக்கா? ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது. நாற்கரத்தின் பரப்பு ஈக்குவல் ஆஃப் என்ன வரும்? அப்படியே ரொம்ப ஈஸியான ஃபார்முலா இருக்கிறதுல x1, y1, x2, y2, x3, y3, x4, y4 அப்புறம் யார் போடணும்னா பார்டர் x1, y1 ரிப்பீட்டடாக வரணும். இதை பார்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. சதுர அலகு போட்டுருங்க. ஃபார்முலா முடிஞ்சிச்சு. அப்படியே அப்ளை தான் பண்ண போகிறோம். நம்ம தான் பாயிண்டெல்லாம் அப்படியே வச்சுருக்கோமே. ஆஃப் மட்டும் அப்படியே இருக்கட்டும். பாயிண்ட்ஸ் எடுங்க. -9, -2 கீழே எழுதிடுவோம். அப்படியே எடுத்து எழுதுறதான். -8, -4 1, -3 நெக்ஸ்ட்டு 2, 2 இல்லையா? பார்டர் போடணும், மறந்துடாதீங்க. -9, -2 முடிஞ்சதா? அடுத்த வேலை என்ன? 1/2 கடைசி வரைக்குமே கடைசி ஸ்டெப்பில் பார்த்துக்கலாம். இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மேலேருந்து ஒரு டைம் பண்ணுவோம், கீழேருந்து ஒரு டைம் பண்ணுவோம். இங்கே மேலேருந்து பண்ணும்போது இங்கே நிறைய குறியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிகள் தான் ரொம்ப முக்கியம். உனக்கு -×- ப்ளஸ் வரும். எப்போவுமே மல்டிப்ளை பண்ணிகிட்டே குறியை மல்டிப்ளை பண்ணிகிட்டே நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. -×- ப்ளஸ் 4 9 36 இல்லையா? அடுத்து மறுபடியும் மைனஸ் தான் வந்திருக்கு. செகண்டு -×- ப்ளஸ் 3 24 அப்புறம் ப்ளஸ்ஸாக தான் இருக்காங்க, பிரச்சனையே இல்லை. 4 2 அடுத்து 1 -1 ப்ளஸ், அதனால் மைனஸ் தான் வரும். 2 2 4 ஒரு செட்டு முடித்தோடனே ஒரு சின்ன ப்ராக்கெட் போட்டுருங்க. அப்புறம் நடுவில் மைனஸை போட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. கீழேருந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிப்போம். -×- ப்ளஸ் 2 16 அடுத்து யார்? -× ப்ளஸ்
ஒரு 4 4. அடுத்து யார்? மறுபடியும் மைனஸ் தான் வந்திருக்காங்க. மைனஸ் 2 6. அடுத்து கடைசியாக மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 18. நம்பர்ஸ் எழுதிட்டு க்ளோஸ்ட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஆஃப் வெளியே இருக்கிறனால. இப்போ அந்த அரை மறுபடியும் வெளியவே இருக்கட்டும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இப்போ அடிஷனாக சப்ராக்ஷனாங்கிறது தான் இது. இந்த 3 நம்பர் நமக்கு ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த 3 பேரையும் ஆட் பண்ணி 4ஆல் சப்ராக்ட் பண்ணால் போதும். பண்ணுவோமா? ஆட் பண்ணால் என்ன வரும்? அப்படி டைரெக்டாக பண்ணலாமா? 6 4 10 12. 12க்கு 2 போட்டுருவோம். பேலன்ஸ் 1 4 6 62 வந்திருக்காங்க. மைனஸ் 4. இது ஒரு ஸ்டெப்பு வேணா செய்யுங்க, அல்லது டைரெக்டாகவே கழிக்கணுனாலும் கழிச்சிருங்க. ஓகேயா? அடுத்து இங்கே பாருங்கள் 3 பேர் மைனஸில் இருக்காங்க. 16 தான் ப்ளஸில் இருக்காங்க. இந்த 3 பேரையும் ஆட் பண்ணி மைனஸ் குறி போட்டால் போதும். அப்போ இங்கே 10 6 4 10. இங்கே என்ன இருக்குது? 18 28. ஓகேயா? முடிச்சிட்டோம். க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டுருவோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? ஆஃப் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே கழிங்க பார்ப்போம். 62ல் 4 போனால் 58. ப்ளஸ் குறி தான். இங்கே மைனஸ் இருக்கட்டும் இப்போ வரைக்கும், ஏன்னா ஒரு வேலை பார்த்துக்குவோம். 16 இருக்குது, இங்கே 28. 28லேருந்து 16 கழிக்கும் போது இங்கே 8ல் 6 போனால் 2, 2ல் 1 போனால் 2 தான். என்ன குறி வரணும்? முன்னால் மைனஸ், பிகாஸ் நம்பர் சைன் தான் போடணும். ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? 1/2 அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம். 58 அப்படியே இருப்பாங்க. இங்கே இந்த மைனஸாக உள்ளே போட்டு பெருக்கினா போதும், சேர்ந்துருவாங்க. வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என்ன வருது? 12. கடைசி ஸ்டெப்புக்கு முந்தின ஸ்டெப் இது. இப்போ நம்ம 2ஐயும் ஆட் பண்ணி போட்டால் போதும். 8ம் 2ம் சேர்ந்தா 0, 10க்கு 0. அடுத்து 6 + 1 7, 70 பெருக்கல்ல போட்டாலே போதும். ப்ராக்கெட் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ டிவைட் பண்ணிடுவோமா? 2 6 1 இருக்கும், 10 5. என்ன கிடைச்சிருக்கு? 35. இது என்னது? நாற்கரத்தின் பரப்பு. நாற்கரத்தின் நாற்கரத்தின் பரப்பு = 35 சதுர அலகுனை போட்டால் போதும். ஏன்னா பாயிண்டில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இதுவும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு கேட்டிருக்கிற சம்மு. மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா பார்த்து நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கும் வரும். கட்டாயம் ப்ரிப்பேர் ஆகுங்க. தேங்க்யூ.